ஸ்கைவேஸ் ஏர் சர்வீசஸ் ஐபிஓ வெளியிட்டிருக்காங்க. இந்த ஐபிஓல வந்து அப்ளை பண்ணலாமா? வேணாமா? அப்ளை பண்ணா எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு? அப்படிங்கிறது ஃபுல் டீட்டெயில் வந்து நம்ம இதில குடுத்துருக்கோம். இந்த வீடியோவ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஐபிஓ டீட்டெயில் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த நிறுவனத்தோட டீட்டெயில்ஸ பார்த்துடலாம். ஸ்கைவேஸ் ஏர் சர்வீசஸ்ங்கிறது இந்தியாவுல வந்து ஏர் ஃப்ரைட் ஃபார்வர்டிங் அண்ட் இன்டகிரேட்டட் லாஜிஸ்டிக் துறையில 1984லேருந்து செயல்பட்டு வராங்க. ஓஷன் ஃப்ரைட்டு, ட்ரக்கிங்கு, வேர்ஹவுஸு, கஸ்டம்ஸ் புரோக்கரேஜ், எக்ஸ்பிரஸ் கார்கோ உள்ளிட்ட சேவைகள வந்து வாங்கிட்டு வராங்க. இந்த நிறுவனத்தோட அட்வான்டேஜ்ன்னு பார்த்தீங்கன்னா, 40 வருஷம் அனுபவம் இருக்கு. 1984லேருந்து லாஜிஸ்டிக் துறையில வந்து இவங்க செயல்படுறது முக்கியமான ஸ்ட்ரென்த்தா பார்க்கப்படுது. 2வது பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ராங்கான ஏர் ஃப்ரைட் பொசிஷன் இருக்கு. இவங்க வந்து வேர்ல்டு வைடு வந்து லாஜிஸ்டிக்ஸ வந்து நல்லா பண்ணிட்டு வராங்க. ஃபார்வர்டிங் கம்பெனியா இருக்காங்க. 3வது பார்த்தீங்கன்னா, ரெவென்யூ குரோத் உங்களுக்கு 2025ல 2247 கோடியா இருந்தது. இந்த வருஷம் வந்து 2819 கோடியா வந்து ரெவென்யூ வந்து உயர்ந்திருக்கிறது ஒரு முக்கியமான பாசிட்டிவ் சைனா பார்க்கப்படுது. அதேபோல ப்ராஃபிட் குரோத்தும் வந்து நல்லாவே வளர்ந்திருக்கு. அதுவும் இங்க பாசிட்டிவ் சைனா பார்க்கப்படுது. 5வது பார்த்தீங்கன்னா, டைவர்சிஃபைடு சர்வீஸ் இருக்கு. இவங்க வந்து ஏர் கார்கோவ மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணாம ஓஷன் கார்கோ, ட்ரக்கிங், வேர்ஹவுஸ், கஸ்டமர்ஸ் கிளியரன்ஸ், எக்ஸ்பிரஸ் கார்கோ போன்ற பல துறைகள்ல வந்து பிசினஸ வந்து டைவர்சிஃபை பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் பார்த்தீங்கன்னா, குளோபல் ரீச் வந்து நல்லாவே இருக்கு. இந்த நிறுவனம் 6 கான்டினென்ட்ல வந்து இவங்க வந்து பிசினஸ வந்து வச்சிருக்காங்க. இந்த நிறுவனத்தோட டிஸ்அட்வான்டேஜ்ன்னு பொறுத்தவரையும் லோ ப்ராஃபிட் மார்ஜின் இருக்கிறதா. லாஜிஸ்டிக் பிசினஸ்ல வந்து நேச்சராவே வந்து நெட் மார்ஜின் வந்து ரொம்பவே கம்மி. அந்த டிஸ்அட்வான்டேஜ் இந்த நிறுவனத்துக்கும் இருக்கு. 2வது பார்த்தீங்கன்னா, டெப்ட் வந்து ரொம்பவே அதிகமா இருக்கு. கிட்டத்தட்ட 624 கோடி வந்து டெப்ட் வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. வொர்க்கிங் கேபிட்டல் வந்து இந்த மாதிரியான பிசினஸ்க்கு வந்து ரொம்பவே தேவைப்படும். இதுவே வந்து கடன் அதிகரிக்கிறதுக்கான முக்கியமான காரணமாவும் இருக்கு. நல்லா பார்த்தீங்கன்னா, சைக்கிளிக்கல் இண்டஸ்ட்ரி ஒரு டைம் வந்து நல்ல பூமா இருக்கும். சில டைம் வந்து அப்படியே படுத்துரும். இதுவும் வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜா பார்க்கப்படுகிறது. முக்கியமானது பார்த்தீங்கன்னா, ஆஃபர் ஃபார் சேல்ல தான் இந்த ஐபிஓ வெளியிடுறாங்க. இப்ப நம்ம வாங்குற காசு வந்து கம்பெனிக்கு போகாது. ஏற்கனவே ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு தான் வந்து போகுங்கிறனால நிறுவனத்துக்கு வந்து பெருசா வந்து ப்ராஃபிட் குரோத் வந்து குடுக்கறதுக்கான வாய்ப்பு இல்ல. அடுத்து பார்த்தீங்கன்னா, மார்ஜின் எக்ஸ்பான்ஷன் வந்து ரொம்பவே முக்கியம். ஏற்கனவே சொன்ன மாரி ரெவென்யூ வந்து நல்லா வளர்ந்தாலும், நெட் மார்ஜின் வந்து அந்த அளவு வந்து வேகமா வளரலங்கிறது ஒரு நெகட்டிவா பார்க்கப்படுது. இப்போ வாங்க நம்ம ஐபிஓ டேபிள பார்த்தலாம். ஐபிஓ டேபிள பொறுத்தவரையும் உங்களுக்கு வந்து ஆகஸ்ட் 24ஆம் தேதி ஓப்பன் ஆகி ஆகஸ்ட் 27ஆம் தேதி க்ளோஸ் ஆகுது. அலாட்மெண்ட்ங்கிறது ஆகஸ்ட் 28ஆம் தேதி கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. கிடைக்காதவங்களுக்கு ரீஃபண்டுங்கிறது ஆகஸ்ட் 31ஆம் தேதி கிடைக்கும். ஷேர் என்னைக்கு கிரெடிட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் 31ஆம் தேதி வந்து கிரெடிட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லிஸ்டிங் வந்து செப்டம்பர் 1ஆம் தேதி. ஐபிஓ டீட்டெயில பொறுத்தவரையும் உங்களுக்கு வந்து ஃபேஸ் வேல்யூ ரூ. 10ன்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. பிரைஸ் பேண்ட் வந்து ரூ. 131 இருந்து கட் ஆஃப் பிரைஸ் வந்து ரூ. 138 வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு லாட்டுக்கு குறைஞ்சபட்சம் நீங்க 100 பங்குகள வந்து வாங்கணும். இந்த லிஸ்டிங் வந்து பிஎஸ்சி, என்எஸ்சி 2த்துலயுமே வந்து லிஸ்ட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. டோட்டல் இஷ்யூன்னு பார்த்தீங்கன்னா, மொத்தமே வந்து 4 கோடி ஷேர். இதுல ஃப்ரெஷ் இஷ்யூ மட்டும் 2.88 கோடி ஷேர் வந்து வருது. ஆஃபர் ஃபார் சேல்ல 1.33 கோடி ஷேர் வருது. லாட் சைஸ பொறுத்தவரையும் நான் ஏற்கனவே சொன்ன மாரி ஒரு லாட்டுக்கு 100 ஷேர் வாங்கணும். அப்போ குறைஞ்சபட்சமா நீங்க ரூ. 13,800 வந்து இன்வெஸ்ட் பண்ற மாரி இருக்கும். ரீட்டெய்லர் மேக்ஸிமம் 14 லாட் வரை அப்ளை பண்ணலாம். அப்படி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 1400 ஷேருக்கு ரூ. 1,93,200 வந்து இன்வெஸ்ட் பண்ற மாரி இருக்கும். நீங்க சென்னை கஸ்டமரா இருந்தீங்கன்னா, மினிமம் 15 லாட் வாங்கணும். அப்படி பார்த்தீங்கன்னா, ரூ. 2,07,000 வந்து இன்வெஸ்ட் பண்ற மாரி இருக்கும். மேக்ஸிமம் வந்து 72 லாட்டுக்கு 7,200 ஷேரு 9,93,600 நீங்க இன்வெஸ்ட் பண்ற மாரி இருக்கும். இந்த நிறுவனத்தோட ஃபினான்ஷியல்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு அசெட் நல்லாவே குரோ ஆயிருக்கிறத பார்க்கணும். 2024ல 790 கோடியா இருந்தது. 26ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 1,508 கோடியா வந்து அதிகரிச்சிருக்கு. டோட்டல் இன்கம்னு பார்த்தீங்கன்னா, 1,300 கோடியிலிருந்து கிட்டத்தட்ட 2,800 கோடியா வந்து அதிகரிச்சிருக்கிறத நம்ம டேபிள்ல பார்க்குறோம். ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் தான் வந்து ரொம்பவே வளரல. இருந்தாலும் டபுள் ஆயிருக்கு. ஆனா அசெட் எந்த அளவு வளர்ந்திருக்கோ, ரெவென்யூ அந்த அளவு வந்து ப்ராஃபிட் வந்து வளரலங்கிறத இங்க இதுல நோட் பண்றோம். 34 கோடியா இருந்தது 63 கோடியா மட்டும் தான் உயர்ந்திருக்கு. பாரோயிங் வந்து அதே நேரம் வந்து டபுள் ஆயிருக்கிறத நம்ம நோட் பண்றோம். 387 கோடியா இருந்தது. இப்ப பார்த்தீங்கன்னா 624 கோடியா வந்து கடன் வந்து அதிகரிச்சிருக்கிறது. இந்த இடத்துல நம்ம நோட் பண்ணணும். கீ பெர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர்ஸ பொறுத்தவரையும் உங்களுக்கு ஆர்ஓஐ வந்து குறைஞ்சிருக்கு. 19% இருந்தது. இந்த டைம் பார்த்தீங்கன்னா 14% குறைஞ்சிருக்கிறது ஒரு நெகட்டிவ் சைன். ஆர்ஓசியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏறி இருக்கு. 14%ல இருந்து 18% வந்து இன்கிரீஸ் ஆயிருக்கு. இந்த நிறுவனத்தோட போட்டியாளர்கள்னு பார்த்தீங்கன்னா, டெலிவரி, டிவிஎஸ் சப்ளை செயின் சொல்யூஷன், மகேந்திரா லாஜிஸ்டிக் எல்லாமே இருக்காங்க. அவங்களோட பிஇயோட கம்பேர் பண்ணும்போது மகேந்திரா லாஜிஸ்டிக் 80 பிஇ இருக்கு. அது
அதோட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியா இருந்தாலும், மத்த டெலிவரி அந்த டிவிஎஸ் சப்ளை செயினோட கம்பேர் பண்ணும்போது பிஇ வந்து அதிகமா இருக்கிறத நம்ம இங்க பார்க்குறோம். அதே நேரம் ஆர்ஓஇ வந்து மத்த நிறுவனங்களோட ஒப்பிடும்போது நல்லாவே பெட்டரா இருக்கிறத நம்ம இந்த டேபிள்ல பார்க்குறோம். மார்க்கெட் சென்டிமெண்ட்ட பொறுத்தவரை 68% வந்து புல்லிஷா இருக்காங்க. நெறைய பேர் வாங்குறதுக்கு ஆர்வமா இருக்காங்க அப்படிங்கிறது மார்க்கெட் சென்டிமென்ட் ஸ்கோர் காட்டுது. தற்போதைய நிலைமையில கிரே மார்க்கெட் பிரீமியம்ங்கிறது 30% வரையும் வந்து பாசிட்டிவா இருக்கு. அப்படி பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு லாட்டுக்கு ரூ. 4000 வரை ப்ராஃபிட் கிடைக்கிற மாரி இருக்கு. இன்னைய பொசிஷனுக்கு மட்டும். இதுவே நீங்க வந்து லிஸ்டிங் கெயின் என்னைக்கு எவ்வளோ கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரூ. 172 வரை லிஸ்ட் ஆகலாம் அப்படின்னு பிரெடிக்ட் பண்ணப்பட்டிருக்கு. அப்படி பார்க்கும்போது ஒரு லாட்டுக்கு குறைஞ்சது ரூ. 3300 வந்து ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படிங்கிறது பலரோட எதிர்பார்ப்பா இருக்கு. இந்த ஐபிஓல அப்ளை பண்ணீங்களா மாட்டீங்களா அப்படிங்கிறத கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. இதே போல பல ஐபிஓ டீட்டெயில்ல வந்து நம்ம வீடியோ பண்ணியிருக்கோம். அத பார்க்காதவங்க அதையும் பார்த்துருங்க. இதே போல ஒரு பயனுள்ள தகவலோட நான் உங்கள அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.